வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம எப்படி வந்து நியூ ஏடிஎம் கார்டை ரிக்வெஸ்ட் பண்ணி பின் ஜென்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமு எம்பின்னு போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமு எம்பின் போட்டு லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏடிஎம் கார்டு ரெக்வஸ்ட், ஏடிஎம் பின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏடிஎம் கார்டு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து அன்அவைலபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த சர்வீஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். நியூ ஏடிஎம் கார்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் பண்ணினீங்கன்னா கார்டு வந்து ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் ஏடிஎம் பின் ரெக்வஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுடைய கார்டு, உங்களுடைய சிப் நம்பர் டாப்பில் காட்டுவாங்க. ஸோ அதுக்கு பாட்டமில் வந்து கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ கார்டு நம்பர் உங்கள் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி இயர் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி இயரும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி சப்மிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பின் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஏடிஎம்க்கு நீங்கள் என்ன பின் நம்பர் செட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நியரஸ்ட் ஏடிஎம்மில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஏடிஎம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதர் ஏடிஎம்லேயும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பில் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நன்றி நண்பா. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.